மீனாட்சி அம்மை உடனுரை அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயில் 57ஆம் ஆண்டு சித்திரை மாத திருவிழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். உலகமெல்லாம் உணர்ந்து போதற்கு அறிவனாய் உண்மை அறிவு இன்பம் வடிவானவனாய் எங்கும் நீக்கமாக நிறைந்து சிவபெரும்பொருள் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு தனது பேருள்ளதாகிய சிவசக்தியோடு எழுந்திருக்கும் புண்ணிய தலங்களிலே பலவான். அவற்றுள் செந்தமிழ் நாட்டில் இயற்கை எழுமிக்க கடகநாடு சோழபுரத்தில் நடுநாயகமாக விளங்கும் எல்லாம் உள்ள எம்பிரான் வேண்டிய அடியவர்களுக்கு வேண்டிய அருளாட்சி தரும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மை உடனவர் அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயிலில் நிகழும் மங்களகரமான சுவாதிதை ஸ்ரீ விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2026 திங்கட்கிழமை ஏகாதசி திதியும் அபிட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய உபயோக சுபதற்கு இரவு 7 மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மை உடனரை அருள்மிகு சோமேஸ்வரர் சுவாமி திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. அது சமயம் ஊர் பொதுமக்கள் சிவனேய சிறுவர்களும் 10 கோடி பெருமக்களும் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமான் திருக்குறளை அன்புடன் திருவரப்பெற அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சி நிரல் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2026 புதன்கிழமை காலை 6 மணி அளவில் விடைக்கொடி ஏற்றம் காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவிலே விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து விசேஷ ஹோமங்கள் நடைபெறும். பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனையும் சிறப்பு வழிபாடும் அபிஷேகமும் நடைபெறும். பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2026 நாள் சனிக்கிழமை மாலை 4 மணி அளவிலே ஸ்ரீ ஓமம் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு ஜன பூஜை சுமங்கலி பூஜை எல்லாம் நடைபெறும். சுமங்கலி பூஜைக்கு யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி வராங்களோ முன்னாடியே வந்துட்டு அவங்க சில பாக்கு கொட்டை கொடுப்பாங்க, காயின் கொடுப்பாங்க. நீங்களே உட்கார்ந்து சகச 1008 அர்ச்சனை நடக்கும். சகச அர்ச்சனை மகாலட்சுமிக்கு யார் யாரெல்லாம் வந்து சுமங்கலி பூஜை பண்ணணும்னு வந்தாங்களோ நார்மலா பண்ற விளக்கு பூஜை மாதிரி இல்லை, இதுதான் சுமங்கலி பூஜை. நம்மளுடைய மாங்கல்ய பலனுக்காக பண்ணக்கூடிய பூஜை. அதனால அங்க இருக்கிற மகாலட்சுமிக்கு விசேஷ அபிஷேகங்களாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து அங்கேயே உட்கார்ந்து எல்லாரும் நடைபெறும். எல்லாரும் யார் யாரெல்லாம் தன பூஜைக்கும் சுமங்கலி பூஜைக்கும் பேர் கொடுக்குறாங்களோ அவங்கள முன்னாடியே வந்து முன்னாடி எங்கிட்ட பேர் கொடுக்கணும். அடுத்தபடியாக பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஆதிசக்தி அம்மன் காளிகாம்பாளுக்கு பொங்கல் பம்பையுடன் மாவிளக்கு எடுத்தல் சிறப்பு வழிபாடு அம்பளுக்கு பெரும் படைகள் கும்பம் நடைபெறும். இருக்கக்கூடிய இந்த காளிகாம்பாள் நம்முடைய ஆலயத்தில் சுற்றுலா இருக்கும் காளிகாம்பாளும் அங்கே இருக்கக்கூடிய ஆதிசக்தி அம்மனுக்கு வந்து இந்த ஆலயத்தில் மாவிளக்கு ஊர் மண்டலிருந்து மாவிளக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து பொங்க வச்சு அந்த பொங்கல் வச்சதை வந்து அப்படியே பெரும் படையெல்லாம் பின்னாடி கூடிய சுயம்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய வேப்பமரத்துக்கு முன்னாடி பெரும் படையெல்லாம் போட்டு அது நம்ம வந்து இருக்கக்கூடிய 50 மக்களுக்கு அப்படியே பிடிச்சு நம்ம அப்படியே கொடுக்கக்கூடிய வழிபாடு நடக்கணும். அதை தொடர்ந்து பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2026 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு ருத்ரஹோமம் மூல திருமேனிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் சிவகண வேதிகை முழங்க பம்பை தமிழ் நாதஸ்வரம் தாரை தப்பட்டை முழங்க சீர்வரிசை மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறும். ஊர் விநாயகர் கோயிலிருந்து ஒரு மணிலிருந்து சுவாமிக்கு இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் வச்சு மாப்பிள்ளை மட்டும் இருக்கக்கூடிய சுவாமி உற்சவர் மட்டும் போயிட்டு மாப்பிள்ளை அழைப்பு யார் யாரெல்லாம் சீர்வரிசை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாம் சேர்ந்து சீர்வரிசை கொண்டு வர நிகழ்வு. சீர்வரிசை வந்து மாசத்துல வந்த உடனே நாட்டியாஞ்சலி நடைபெறும். பரதநாட்டியத்தோட சுவாமியை வந்து வரவேற்று சுவாமி வந்து மேடைக்கு வந்துடுவார். கல்யாண மேடைக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே திருக்கல்யாண பிரசாதம் கொடுத்து தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி அளவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் உலகிற்கு ஒளி பிரகாசிக்கும் சூரிய பகவான் வந்து வருடத்தில் ஒரு நாள் சித்திரை மாதம் முதல் நாள் மட்டும் சுவாமியை வழிபடும் நிகழ்வு. சுவாமி மேல அந்த சூரிய ஒளி படக்கூடிய நிகழ்வு அதெல்லாம் சுவாமியோடைய இதே போல வந்து எல்லாம் யாரும் பேசாம அந்த ஒளி எப்படி சுவாமியை தரிசனம் பண்றதோ அதுக்கு வந்து
இது வரவங்க இப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சுவாமியோட அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து யாரும் தாண்டாமல் இப்படியே வந்து வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியாக வந்து சுவாமியோட தரிசனத்தை பார்த்து போகணும். சித்திரை மாதம் 2ஆம் நாள் 15/4/2026 புதன்கிழமை காலை 6 மணிக்கு நந்தி பெருமான் பைரவர் பிச்சானநாதருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். சுவாமிக்கு அப்போ விசேஷமா சண்டி பண்ற மாதிரி வந்து மிளகாயாகங்கள்லாம் நடைபெறும். அங்கே சண்டி பிச்சானநாதருக்கும் பைரவருக்கும் வந்து பார்த்தா காலையிலேயே ஹோமங்கள்லாம் பண்ணி தீர்த்தங்கள்லாம் விட்டு பூசணிக்காயெல்லாம் வழி கொடுத்து இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுக்கும் வழிபாடு நடைபெறும். அது முடிஞ்ச உடனே வந்து மாலை 4 மணி அளவில் மூலவருக்கு அபிஷேகம், அதன் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு நடைபெறும். அங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த நாளில் மட்டும் முன்னாடியே எல்லா வழிபாடும் நடக்கும். விசேஷமாக வந்து நந்தி பெருமானுக்கு அப்படியே முன்னாடி 4 மணியிலே முடிஞ்சு அதுக்கு மேலே பார்த்தா அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த ஒரு நாள் மட்டும் அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. யார் யாரும் பால் செய்து விடயத்தை கொண்டு வரங்களோ முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போகணும். சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு, அபிஷேகம், அலங்காரம் எல்லாம். அதனைத் தொடர்ந்து சுவாமி திருவீதி விழா. இந்த இடத்தை மட்டும் சுற்றி வருவார் சுவாமி. நடராஜ பெருமானுக்கு வெளியே வந்து அபிஷேகமாகி அதை தொடர்ந்து சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து மூலவருக்கு அபிஷேகமாகி அஸ்தர தெய்வம் சொல்லக்கூடிய சூழதெய்வம் வந்து தீர்த்தவாரி ஆகி அதை தொடர்ந்து கொடிமரத்துக்கு அபிஷேகமாகி கொடிமரத்தில் கட்டக்கூடிய விடக்கொடியை வந்து இறக்கி கங்கணம் அவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடைகணம் கொண்டு போய் இருக்கிற குளத்துல ஏறி எங்கெல்லாம் கலைச்சிட்டு அப்படியே வந்து சுவாமி மறுபடியும் அபிஷேகமாகும். அபிஷேகம் ஆகிட்ட பிறகு சுவாமிக்கு அலங்காரம் ஆகிட்டு தீபாவளியை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கங்கணம் கட்டி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கங்கணத்தை விதர்சனம் பண்ணிட்டு விதர்சனம் முடிச்சுக்கலாம். 10 நாள் திருவிழா யார் யாரெல்லாம் வந்து கங்கணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ முன்னாடியே வந்து பேர் கொடுத்துட்டு கங்கணம் கட்டிக்கங்க, எந்த ஊர் எந்த விழாவுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு விரதம் இருங்க. விரதம் இருந்து ருத்ராக மாலை அவங்களே கொண்டு வந்துடணும். ருத்ராட்ச மாலையும் கங்கணமும் வந்து கொண்டு வந்து மாலையும் போட்டுக்கணும், கங்கணம் கட்டிக்கணும். இந்த மாவிளை கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து அக்கம் பக்கம் நம்ம ஊர் மாரியம்மனுக்கு எப்படி நம்ம பண்றோமோ அதே போல நம்மளுடைய கிராம தெய்வத்துல நம்மளுடைய ஆலயத்துடைய முக்கியமான தெய்வம் காளிகாம்பாளும் ஆயுசக்தி அம்மனும் அப்புறம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு திருவிழாவும் பண்ணதில்லை. இந்த 10 நாள் திருவிழாவில் நாம நம்மளுடைய ஊர்ல எப்படி விசேஷம் பண்றாங்களோ மாரியம்மன் கோயில் நடக்கிறது தெரியாது. நம்மளுடைய காலத்துல நம்மளுடைய மாரியம்மனுக்கு நம்மளுடைய காளியம்மனுக்கு வந்து அந்த பெரும் படையலும் அந்த மாவிளக்கு எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஊர் கூடி ஒன்னா வந்து யாரும் தெரிஞ்சவங்க வெளியூர்காரெல்லாம் பரவாயில்ல கொண்டு வாங்க, கொண்டு வந்து மாப்பிள்ளையோட சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து நம்ம சுவாமிக்கு நம்ம பண்ணி அந்த நாள் நாமெல்லாம் கூடி பண்ணி நாம் சந்தோஷமா இருக்கணும். அதே போல இந்த சுமணி பூஜையும் அப்படிதான். வெளியிலேருந்து யாராவது தெரிஞ்சவங்க கூட்டு வந்து வடிவம் யாருக்குமே வந்து இங்கே கட்டணம் கிடையாது. வரக்கூடிய அனுபவத்துடைய உங்களுடைய பொருளை வச்சு நிறைவாக செய்யப்படும். உங்களுக்கு தேவையான பொருள் அங்கே கோயிலுக்கு கொடுப்பாங்க. யாருக்கிட்டையும் வந்து இதுக்காக வந்து கட்டணம் வசூலிக்கப்படாது. இதுக்காக நீங்க வந்து 100 கொடுங்க 200 கொடுங்க யாரும் கேட்க மாட்டோம். நீங்க இருக்கிற நாங்களே கொடுப்போம். நீங்க வந்தா மட்டும் போதும். வழிபாடு